மதுஹபுக்கு வெளியில போறவங்க ஏன் போறாங்க? அவங்களுக்கு வாஷான கருத்து இருக்கு. வாஷ் சுபே எழும்பு நேரம் தொழுதுக்கலாம், வசதியான கருத்து கிடைக்குமே. இதனாலதான் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு ஒவ்வொரு அறிஞராலே பிழைகள் போயிருக்கலாம், அந்த கருத்துக்களை மாத்திரம் எடுத்து லேசிக்காக மார்க்கத்தை பின்பற்ற போனால் இஸ்லாத்தை கலட்டி வச்சுட்டு தான் மௌத்தாகுவார், முர்த்ததாகத்தான் மௌத்தாகுவார். இதனால் மதுஹபுடைய தேவை என்ன நல்ல விளங்குங்க. மதுஹபுடைய ஏன் பின்பற்றணும்? எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள நேரடியான பதில்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக பார்க்க முடியாது. அதிலிருந்து தெரியும். இப்ப வர புதிய பிரச்சனை குர்ஆனத்தில் இவரத்தில் நாட்டிலுமா காட்டேலாது. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ள பதில்கள் கொஞ்சமானது, வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமானது. வரக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அல்லாஹ் அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். அவைகளை கிண்டி உள்ளே இருந்து வெளியெடுத்து தருபவர்கள் தான் ஆய்வாளர்கள். இது மாதிரி ஆட்கள் அப்பவும் கொஞ்சம் பேர் இருந்தான். குர்ஆன் ஹதீஸ் டிரான்ஸ்லேட் மட்டும் எடுக்கிறார்கள். வினோதம் அப்பா வினோதம். பெரிய அறிஞர் தெரிந்தாரு, அவருடைய பேரு சொல்லப்படாது, பெரிய அறிஞர். அவர் சொன்னார் ஒரு ஃபத்வா, ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, இந்த ஹவுல் இருக்குது, தேங்கி நிக்கிற தண்ணி ஹவுலில. அவர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? ஹவுலில் ஒருத்தர் நேர வைத்து ஷலம் கழிக்கிறார், சிறுநீர் கழிக்கிறார், நேரே ஹவுலில சிறுநீர் கழிக்கிறார். இப்ப அந்த ஹவுலு தண்ணியை பாவிக்க கூடாது. கோப்பையில சிறுநீர் கழிக்கிறான், கழிச்சிட்டு அதுல ஊத்தினா அப்ப பாவிக்கலாம். இந்த மாதிரி ஆளோட தான் டிரான்ஸ்லேட் பாக்குறாங்க. அப்படியா? ஏண்டாப்பா ஹதீஸ்ல அப்படி மட்டும் வைக்கிறான். லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிம் சும்ம யக்தஸில ஃபீ. ஓடாத தேங்கி நிற்கிற தண்ணியில் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு அதிலே குளிக்க வேண்டாம். இப்ப சிறுநீர் கழிக்கிறவர் தானே சொல்லிக்குது, கோப்பையில கழிச்சு கொட்டதை சொல்லலே. அக்லுள்ளோடு விளங்குது. கழிக்கிறதா நோக்கம், ஐன அசுத்தம் விழுந்திருக்கிறதா? நேர கழிச்சா என்னடா, கோப்பையில கழிச்சா என்னடா? எல்லாம் அசுத்தம் இல்லையா விழுகுது? இப்படி தேசத் ஆச்சரியப்படுகிற மசலாக்கள். ஏன்? எல்லாம் நேரடி தர்ஜமாக்களை மட்டும் பாதத்துல விளைவுகள். ஒரு சம்பவம் சொல்லணும் உங்களுக்கு. கிதாபுல பதியப்பட்ட சரித்திரம். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. அக்காலத்தில ஹதீசுகளை மட்டும் மனனம் செய்யும் ஒரு கூட்டம் இருந்தான். ஹதீசுடைய வார்த்தைகளை லட்சக்கணக்கில் பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஆய்வு செய்யறது இல்ல, டிரான்ஸ்லேட் மட்டும். ஃபுகஹாக்கள் அடுத்த மஸ்ஜிதில் இருந்தாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சட்டங்களை தொகுப்பவர்கள். ஒரு பெண்மணி வந்தா, கிராமப்புறத்தில் இருந்தவார் ஒரு பொம்பளை. அவ சொன்னா, அவ நேரே வந்தா ஹதீசுகளுடைய அந்த சொல்லுகளை மட்டும் மனனம் விடுறாங்களே முஹத்திஸீங்கள், அவங்களுடைய இடத்துக்கு வந்தான். எனக்கு ஒரு பிரச்சனை, நான் தூரத்தில் ஒரு காட்டு பிரதேசத்துல நானும் கணவனும் இருந்தேன். என் கணவன் மூத்தா போயிட்டாரு. யாரும் அந்த ஏரியாவுல மனிதர்கள் இல்ல. ஏன் கணவன் ஜனாசாவை குளிப்பட்டவும் ஆள் இல்ல. நான் தான் குளிப்பாட்டணும். நான் ஹைதுடன் மாத விளக்குடன் இருக்கிறேன். என்னால என் கணவனை குளிப்பாட்டலாமா? நாங்க ஹதீஸ் இப்ப உள்ள ஆட்கள் இல்ல, பட்டன் தட்டுற வாட்டி எல்லாது லட்சக்கணக்கான ஹதீசுகளை இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஹதீசுகளை வரணும் விட்டவங்க. தேடினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி நிகழ்ச்சியும் நடந்தில்லை. குர்ஆனிலேயும் குளிப்பாட்டலாமா இல்லையான்னு ஒரு தெளிவும் இல்ல. வெளிப்படையாக தேடி தேடி பார்த்தார்கள். இல்ல, ரகசியமா கூப்பிட்டு சொன்னாங்க, வா நீ அடுத்த மஸ்ஜிதில் ஈக்கிறாங்க ஆட்கள், ஃபுகஹாக்கள் மதுஹபால்கள், அவங்கள்ட்ட போய் இது கேட்டுட்டு என்ன சொன்னு வந்து சொல்லிடு. அங்க போயிட்டு கேட்கப்பட்டன்னு பதில் வந்துச்சு. அங்க சொல்லிட்டாங்க, குளிப்பாட்டலாம் போ. அது பொம்பளை வந்துச்சு, குளிப்பாட்டலாமே.
இவங்களுக்கு மேல்கள் நடுங்குது. அட இவ்வளவு லட்சக்கணக்கு ஹதீஸ் வச்சிருக்கிறோம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு மசாலா சொல்லி இல்ல, யாரும் நவீனத்துல வந்து கேட்டில்ல, எப்படி கூடும்னு சொன்னாங்க. இவர் அங்க போறார், எப்படி அப்ப சொன்னீங்க? அவர் சொன்னார், ஒண்ணுமில்ல, உங்களோட கையில் இருக்கிற ஹதீஸ்லயும் தான் சொன்னேன். எங்க சொன்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல வீட்டுல இருக்கிறாங்க, மாத விளக்கோட. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாயை எடுத்து கொடு ஆயிஷா. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹைலோட இருக்கிறேன், பாயை தூக்கி தரலாமா? சொன்னார்கள், இன்ன ஹைலதகி லைஸத் ஃபீ யதிகி, மாத விளக்கு உன்ன கையில இல்லை என்றார்கள். நீ குளிப்பாட்ட போறதும் கையால தான் குளிப்பாட்டலாம். இதுதான் மதுஹப், இதுதான் மதுஹப். இதிலிருந்து திசை திருப்பி மக்களை மனோ இச்சைவாதிகளாக மாற்றுவதற்காகத்தான் குர்ஆன் என்ற பெயரில், ஹதீஸ் என்ற பெயரில் போலிகளை நம்பி ஏமாற வைப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை யூதர்களும் எதிரிகளும் பின்னால் இருந்து முஸ்லிம் ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தி, ஒரு சிலரை பயன்படுத்தி, அப்பாவிகள் அதிலே அகப்பட வைத்து பாரி ஒரு சதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.